friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ மாங்கா சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. மாங்கா சேர்த்து தான் நம்ம ஒரு சுவையான சாம்பார் செய்ய போறோம். ஒரு சாதாரணமான சாம்பார் தான் இது. இருந்தாலும் அது நல்ல சுவையா வரதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த சாம்பார் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் அப்படினே சொல்லலாம். தமிழ் புத்தாண்டுக்கு பொதுவா தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயுமே இந்த காம்பினேஷன்ல சாம்பார் செய்வாங்க. அதே மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் தாங்க. இந்த சாம்பாரை ரொம்ப சுவையா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பருப்பு அதிகமாக சேர்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவு தண்ணி இதில் சேர்க்குறேன். என்னென்னா 1/4 கிலோ அளவுள்ள பருப்பு எடுக்க போகிறேன். 1/4 கிலோ அளவுள்ள தோரம் பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பை எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஏறிட்டே இருக்கட்டும். ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இப்படி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்க்கிறேன். தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பல் சேர்க்குறேன். சிலர் பூஜைக்கு பயன்படுத்தும் போது பூண்டு சேர்க்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்க தக்காளி, பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் அப்படிங்கிறதுனால இந்த அளவில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது போல் கொதிச்சு வந்த பிறகு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம கொதி வரதுக்கு முன்னாடி ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடாதீங்க. கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பெல்லாம் அடியில் படிஞ்சிருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். மூடும் பொழுது அந்த கேஸ்கட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு மூடிடுங்க. இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த ஏர் லைட்டாக ரிலீஸ் ஆகும். அந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. இது குக்கர் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சேஃப்டி ரூல் தான். நான் இன்னைக்கு 5 விசில் கொடுக்குறேன் பருப்பு நல்லா குழைவாக வேகிறதுக்கு. ப்ரெஷர் போன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கும். இது போல் கரண்டி வச்சு கலந்து விட்டாலே நல்லா மசிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இது போல் ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து விடுங்க. இல்லை கல்சட்டியில் சேர்த்து நீங்கள் மசிக்கிற மாதிரி இருந்தாலுமே மசிச்சுக்கோங்க. ஆனால் இந்த அளவு கொஞ்சம் திரியாக பருப்பு மசிஞ்சிருக்கணும் நமக்கு. இப்போ இன்னொரு அடி அகலமாக இருக்க பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. பொதுவாக சாம்பாருக்கு நீல வாக்கில் தான் சேர்ப்பாங்க. நம்ம இஷ்டம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். அதே போல் பெரிய சைஸில் இருக்க தக்காளி, நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி இது நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இது சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்க்கும்பொழுது தெரிந்து பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக வெந்திருக்கு. வெந்த பிறகு இதில் 200 கிராம் அளவுள்ள கத்திரிக்காவை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு ஷேப்பில் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்கறது காரத்துக்கு உண்டான குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஃப்ளேம் மீடியம் ஹையில் இருக்கட்டும். ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இது நல்லா வெந்து வரட்டும். பாதி அளவு வெந்துச்சுன்னா போதும். நமக்கு ஃபுல்லாக வேகணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 3 நிமிஷம் போல் இந்த கத்திரிக்காய் வெந்த பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீரி எடுத்து சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது மாங்காய், ஒட்டு மாங்காய் தான் நான் சேர்க்குறேன். அதாவது கிளிமூக்கு மாங்காய் மீடியம் சைஸில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. நல்லா நீளமான முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 4 முருங்கைக்காய் சேர்க்க வேண்டி இருக்கும். பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இருத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இந்த காய் வேக வைக்கும்பொழுது நம்ம சேர்த்துக்கணும். இப்படி பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்து காய் வேக வைக்கிறதுனால அந்த காயில் நல்லா அந்த சாறு, பருப்பு சாறு ஊறி நல்லா சாம்பாரில் காய் ஊறி நமக்கு ஒரு ருசியை தரும். அது
மூடி போட்டு மூடிட்டு மிதமான தீயில ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இது போல் நல்லா வேகணும் காய்கள். நடுவில் கலந்து விடுங்க. குழம்பு மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். நீங்கள் காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. பாதி அளவு காய் வெந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும். உப்பு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். திரும்பவும் தட்டு போட்டு மூடி இதை அப்படியே வேக விட்டுடலாம். காய் முன்னாடி இருந்ததுக்கும் இப்பொழுதுக்கும் அப்படியே கலர் மாறி வருது பாருங்கள். ஒட்டு மாங்காய் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா சீக்கிரமாகவே சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது. காய்கள் இது போல் 3/4 அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த காய்களை எடுத்து ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்பொழுது பார்த்து மெதுவாக சேருங்க. ஏன்னா அந்த காய்கள்லாம் விழும்பொழுது இது மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை காயை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி காய் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதை பொறுமையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மேலெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். இப்போ பருப்பில் வேக வச்ச காய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். புளி தேவையான அளவு கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் எடுத்த பருப்பு காய்கறிகள் அளவுக்கு இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்து செய்கிற சாம்பார் அப்படிங்கிறதுனால புளி குறைவாக சேர்த்துக்கிட்டா போதும். இதுவே மாங்காய் இந்த சாம்பாரில் சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்க்கணும். திக்னஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாம்பார் உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி இதில் சேர்த்து இது போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 3/4 அளவு காய் வெந்துட்டு அந்த காயை எடுத்து இதில் சேர்த்து இந்த பருப்பில் வேகும்பொழுது தான் அந்த காயில் நல்ல சாரெல்லாம் ஊறி இருக்கும், மசாலா எல்லாமே ஊறி இருக்கும். அதனால தான் இப்படி வேக வச்சோம். நம்ம லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு கடலெண்ணெயில் தான் நான் இன்றைக்கி தாளிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் அதில் சேர்த்து கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் 2 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து சாம்பாரில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கமன்னு சுவையான மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த சாம்பாரோட ஸ்பெஷல் டேஸ்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சாம்பாருக்கு செலக்ட் பண்ணுற காய்கறிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கட்டும். முருங்கைக்காய் கசப்பில்லாததாக இருக்கணும். அதே போல் கத்திரிக்காயும் கசப்பில்லாத கத்திரிக்காயாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாம்பார் கூடுதல் சுவையோடு இருக்கும். நம்ம சேர்க்கிற ஏதாவது ஒரு காயில் அந்த கசப்பு தன்மை இருந்ததுன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது. இது ஒரு சாதாரணமான விஷயந்தான். உங்களோட சாம்பார் கூடுதல் சுவையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முள்ளங்கியோட பச்சை மணம் தெரியாமல் அருமையான ஒரு முள்ளங்கி சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சூடான சாதத்தில் சுடன்னு முள்ளங்கி சாம்பார் தளர ஊற்றி அதுக்கு சைடில் கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம்னு வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவ்வளவு அமர்க்கலமாக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற முள்ளங்கி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மெத்தடில் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் வைக்க முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். இதில் கடையில் வாங்கின துவரம் பருப்பு 200 கிராம் அளவு வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு. நான் இன்னைக்கு இதில் ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு 200 கிராம் அளவு, அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வடிகட்டி சேர்த்தாச்சு. இந்த பருப்போடையே 2 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பல்லு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். சின்ன பூண்டு பல்லாக இருந்ததுன்னா நீங்கள் 4-5 கூட சேர்த்துக்கலாம். சின்ன கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு சேர்த்தா போதும். இப்போ பார்த்த அளவு. அதற்கு அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயத்திலேயே பாதி அளவு வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்க்குறோம். நான் இன்னைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. விளக்கெண்ணெய் சேர்த்தா நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பப்படி
நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்படி எந்த எண்ணெய் வேணும்னாலுமே சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எதனா ஒரு எண்ணெய் இதில் சேர்த்தே ஆகணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் பருப்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இது போல் நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம மூடி போட்டு மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி மூட வேணாம். எப்பொழுதுமே பருப்பு இது போல் நல்லா கொதிச்சு வரும்பொழுது அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடணும். இப்போ கேஸ்கட் இதில் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மூடியும் இதில் சேர்த்துலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மேலே இருக்க இந்த ஓட்டை வழியாக காற்று ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண பிறகு நீங்கள் வெயிட் போடுங்க. இது சேஃப்டி ரூல். இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் சாதாரணமாக சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம வதக்க போகிறோம் சில காய்கறிகள்லாம். அதில் ஃபர்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிதமான தீயில வச்சு வெங்காயம் இது போல் வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அந்த தக்காளியை இது போல் சைஸில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சிலர் பெரிய பெரிய துண்டுகளாக போடுவாங்க, சிலர் இதை விட பொடி துண்டுகளாகவும் போடுவாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஆவிலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். தக்காளி குறைவாக வெந்தாதான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு காரணம். அதனால தக்காளி நல்லா குறைவாக வெந்த பிறகு நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு முள்ளங்கி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அதே போல் சாம்பாருக்கு நீங்கள் முள்ளங்கி வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியாக இருக்கட்டும். கீரையோடு சேர்த்து முள்ளங்கி கிடைக்கும். அது போல் முள்ளங்கியில் சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கியை இது போல் நம்ம வதக்கி செய்யும் பொழுது முள்ளங்கியோட அந்த பச்சை மணம் போயிடும். அப்படி போகிறதுனால சாம்பார் நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல மணத்தோடையும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக முள்ளங்கியை வதக்கி தான் செய்யணும். தட்டு போட்டு மூடி தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 2-3 முறை இதே போலயே கூட செஞ்சுக்கலாம். நடுவில் திறந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இதில் தண்ணி விடலை, அடி பிடிச்சிடக்கூடாது. முள்ளங்கி வதங்கணும். அதனால அடி பிடிக்காமல் கலந்து விட்டுடுங்க. இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு காரம் சேர்க்க போகிறோம். இது குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் நான் சேர்க்கல, மசாலாலாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 1/2 லிட்டர் அளவு தண்ணி தேவைப்படும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து பாருங்கள். இந்த சமயத்திலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துடலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த உப்பு சேர்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவும் அப்படி தான். காய் வேகிறதுக்கு உண்டான அளவு தண்ணி நீங்கள் கலந்து பார்க்கும்பொழுது காய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இது போல் தண்ணி தெரியணும். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் காய் வெந்து வரும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் மாற்றி வைங்க. நடுவில் 2-3 முறை திறந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் காய் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். அந்த உப்பு காரம் எல்லாமே காயில் நல்லா ஊறும். அதனால இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு உப்பு காரம் ஊறியிருக்கும், இன்னொரு சைடு ஊறாது. அதனால நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. இந்த சாம்பாருக்கு நான் ரேஷன் பருப்பு, கடையில் வாங்குற பருப்பு ரெண்டுமே சேர்த்து வேக வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா கடையில் வாங்குற பருப்பில் மட்டும்தான் செய்வாங்க. கமெண்ட்ஸில் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் 2 பருப்பையும் சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக செஞ்சேன். உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது. விருப்பம் இருக்கவங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கடையில் வாங்குற பருப்பு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காய் வெந்துட்டுருக்க அந்த சமயத்துலேயே ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. அதை செக் பண்ணிவிட்டு குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கா அப்படிங்கிறது கரண்டி வச்சு நம்ம கலந்து பார்க்கும்போதே தெரியும். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இது போல் வேகணும். நான் 6 விசில் கொடுத்தேன் பருப்பு இந்த அளவு வேகிறதுக்கு. நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கொடுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மசியறதுக்காக இது போல் பீட்டர் வச்சு நம்ம அடித்து விட்டுக்கலாம்.
இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு தயவு செஞ்சு அரைச்சிடாதீங்க, அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஒன்று மத்து வச்சு கடையணும், இல்லைனா இது போல் பீட்டர் வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதே போல் பருப்பு இது போல் கொஞ்சம் திரியாக இருக்கணும். ரொம்ப குழகுழப்பாக இருந்ததுனாலும் அது சாம்பாரோட டேஸ்ட்டை குறைச்சிடும். அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வெந்துட்டு இருந்தது இல்லைங்களா காய்கறி, அதை எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம். காய்கறியை இதில் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக சேருங்க, ஏன்னா இது சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால கையில் ஆவி பட்டுரும். அதே போல் இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த குக்கரை அதை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். காய் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பருப்போடு சேர்ந்து. இது நல்லா கொதிக்கணும். அதுக்கு நிறைய நேரம் நம்ம அப்படியே வேக விடக்கூடாது. நடுவில் நல்லா முட்டை கொதிச்சு ஓரெல்லாம் நல்லா நுர பொங்க வரும். இது போல் வரத்துக்கு ஒரு 5-8 நிமிஷம் ஆகும். நடுவில் கொதிக்க ஆரம்பித்த உடனே புளி தண்ணி இதில் சேர்த்துடணும். புளியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. புளி நிறைய சேர்க்க வேணாம், நிறைய சேர்த்துட்டா காயில் புளி ஊறிடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாரோட திக்னஸ் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நடுவில் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்கவே கூடாது. நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு வேணும்னா அந்த சுடு தண்ணியை தான் எடுத்து சேர்க்கணும். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரதுக்கு இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஓரெல்லாம் நல்லா நுர பொங்கி வந்திருக்கு, சென்டரில் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இது போல் ஒரு முறை நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நீங்கள் சாம்பாரை கொதிக்க விடுங்க. இதுக்கு மேலே கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்றாற் போல் குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இது போல் நான் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இந்த பொருள் ரொம்பவே முக்கியம். இது என்னென்னா இடித்த பூண்டு. இந்த இடித்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கு அடுத்தது 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த சாம்பாருக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்மெல் தரது இந்த பூண்டு தான். தாளிப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதற்கு கூடயே நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பை எடுத்து இதில் சேர்த்து சாம்பாரை லைட்டாக கலந்து விட்டால் போதுங்க. சாம்பார் நல்லா கம்மன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். சிலருக்கு சாம்பார் இந்த அளவு திக்காக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. ஆனால் மற்ற எல்லா ஸ்டெப்ஸுமே நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இதே மெத்தடில் இது போல் ஒரு கரெக்டான பதத்தில் வேக வச்சு அந்த சூடு நுரைச்சி வருது இல்லைங்களா, கொதிச்சு அது வரைக்கும் சாம்பாரை கொதிக்க விட்டு நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா காலைல நீங்கள் 6 மணிக்கு சாம்பார் செஞ்சாலும் அந்த சாம்பார் ஈவினிங் 6 மணி வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.